வெல்கம் டு த கிரேட் கரிகாலன் ஷோ. ஸோ ஹாய் எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீட்டில் உங்ககிட்ட பேச டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன கௌதம் இன்ட்ரோலாம் பயங்கரமா இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், திரும்பவும் நம்ம கலையை நாம எந்த அளவுக்கு பாதுகாக்கிறோம் அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் கேட்டு எதுவுமே புரியல நீ பேசுறது அப்படின்னு. நீங்க பேசுறது எனக்கு புரியுது, இருந்தாலும் எனக்கே இங்க என்ன நடக்குதுன்னு புரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் கிளியர், டிக்டாக் திரும்பவும் இந்தியாவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ் பிளாட்ஃபார்ம்ல நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு அப்படிங்கிற எல்லா விஷயங்களும் தான் இந்த வீடியோல உங்ககிட்ட வந்து பேச போறேன். ஸோ டிக்டாக் அப்படின்ட்டு வரும்போது ஜிபி முத்து அண்ணன், அதுக்கப்புறம் வந்து நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் டிக்டாக்ல இருந்து பயங்கர ஃபேம் ஆயிட்டு திடீர்னு ஆல் ஆஃப் தி சடனா ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி டிக்டாக்கை பேன் பண்ணி அதுக்கப்புறம் திரும்பவும் இப்போ டிக்டாக் வரப்போகுது அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹாப்பியாகும்? ஐயோ, திருப்பியும் டிக்டாக் வரப்போதா, அப்போ நான் அவ்வளோ ஃபாலோவர்ஸ் வச்சு இந்த அக்கௌண்ட் வந்து ரீஆக்டிவேட் ஆக போதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருங்க அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ அவசரம்லாம் வேண்டாம். என்ன விஷயம் அப்படின்ட்டு பேசுறேன். ஸோ டிக்டாக் அப்படின்ட்டு வரும்போது ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் பெரிய பிரச்சனை, ஓகேங்களா? பயங்கர பஞ்சாயத்து. சைனா இந்தியா இனிமேல் அவ்வளோதான், இந்தியா பாகிஸ்தான் இனி இந்தியா சைனா அந்த அளவுக்கு வந்து போச்சு. ஸோ அந்த டைம்ல சைனாவுடைய மேக்கிங்ல முக்கியமான ஒரு சோஷியல் மீடியா ஆப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்டாக். இந்தியாவில் பயங்கர ஃபேமஸாக இருந்த ஒரு ஆப். ஸோ அந்த ஆப் இந்தியா வந்து ஆல் ஆஃப் த சடனா 1 செகண்ட்ல பேன் பண்ணாங்க. ஸோ அதன் விளைவா இங்க நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் பாதிக்கப்பட்டாங்க. என்ன கௌதம், கண்டென்ட் கிரியேட்டர்ஸே சப்போர்ட்டா பேசுறேன்னா அவங்கவுங்க கலை, அவங்கவுங்க ஆர்ட்டை வந்து சோஷியல் மீடியாவில் வந்து அப்லோட் பண்ணணும், அப்டேட் பண்ணணும், அவங்களுடைய நாலேஜை வளர்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இங்கே ட்ரை பண்ணாங்க. நிறைய பேர் ஃபன்னியாக ட்ரை பண்ணாங்க, நிறைய பேர் நாலேஜபிளாக ட்ரை பண்ணாங்க. அந்த ஃபன்னியாலே வந்து நிறைய பேர் வந்து என்னடா நீங்களாம் அந்த அளவுக்கு கூட சிலலாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, நம்மளும் பார்த்துருப்போம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஆனால் அந்த ஆப்பை சைனா கிட்ட இருந்து சைனா கிரியேட் பண்ண அந்த ஆப்பை இந்தியா ஆல் ஆஃப் த சடனா பிளாக் பண்ணாங்க. ஸோ அது பிளாக் பண்ண அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அதில் இருந்த கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் எல்லாம் ஸ்லோலி இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்ட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா, இங்கே வந்து இந்த இன்ஸ்டாகிராம், யூடியூப், ஃபேஸ்புக் அப்படின்றத ஒரு வியூ, இன்னொரு பக்கம் டிக்டாக் வியூ. இது எல்லாமே அப்ளிகேஷன்ஸாக மட்டும் பார்க்காம கண்ட்ரியாக பார்க்கணும், ஓகேங்களா? என்ன கௌதம்னா கண்ட்ரி, இப்போ டிக்டாக்னா சைனா, யூடியூப், ஃபேஸ்புக், அப்புறம் வந்து இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூஎஸ். ஸோ சைனாவை கிட்ட இருந்து எதிர்த்து நின்று இந்தியா என்ன பண்ணனா யூஎஸ்க்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க, ஓகேங்களா? இது கண்ட்ரியா பார்க்கணும். ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் பயங்கர பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. இந்த டைம்ல சைனா வந்து நம்ம 2 பேரும் ஒன்று சேர்ந்தோம்னா யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான முடிவை வந்து எடுத்திருக்காங்க. ரீசெண்டா நம்மளுடைய எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கர் அவர்கள் கூட சைனால போயிட்டு சைனாக்கும் ஒரு பக்கம் போயிருக்காரு, ரஷ்யாவுக்கு ஒரு பக்கம் போயிருக்காரு. ரஷ்யாவில் போயிட்டு இப்போ புட்டின் அவர்களை பார்த்துருக்காரு. ஸோ சைனாவுக்கு போகல, ரஷ்யாவுக்கு தான் போனார். ஸோ ரஷ்யாவில் போயிட்டு புட்டின் அவர்களை பார்த்துருக்காங்க. ஒரு பக்கம் சைனாவில் இருக்கிற வெளியுறவுத்துறை அமைச்சர் வந்து இந்தியாவுக்கு வர்றாரு, வந்துட்டு நீங்களாம் சைனாவுக்கு வரணும், நீங்கள் சைனாவுக்கு வந்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே ரொம்ப ப்ரிவிலேஜாக நடக்க போகிற ஒரு மீட்டிங்கு நம்ம பிரைம் மினிஸ்டர் வந்து இன்வைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா சைனாவோட ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்லோலி ரீஃபிக்ஸ் ஆகிட்டு இருக்கு. அப்படிங்கிற இந்த நேரத்தில் நாம் ஏன் திரும்பியும் யூஎஸ் கிட்ட சண்டை போட்டு யூஎஸோட அப்ளிகேஷன் வந்து நம்ம ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்கணும், நாம் ஏன் டிக்டாக் ப்ரொமோட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி டிக்டாக்கை ஸ்லோவாக எடுத்துகிட்டு வரதுக்கான எவாலுவேஷனில் அங்கங்கே காசிப் மாதிரி இப்போ வந்து ட்விட்டரில் எக்ஸ் பிளாட்ஃபார்ம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. எக்ஸ் பிளாட்ஃபார்மில் என்ன பேசுகிறாங்கன்னா, டிக்டாக்கோடைய வெப்சைட் வந்து திருப்பி எனேபிள் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கு, அது நான் இல்லை, ஓகேங்களா? இன்னொரு பக்கம் என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோலி டிக்டாக் ஆப்பும் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்லேயே வந்தாலும் வரலாம், நீங்கள் இந்த வீடியோ கேட்டுட்டு இருக்கிற இந்த மொமெண்ட்ல வந்தாலும் வரலாம். ஸோ வரலாலும் வரலாம், வராமலும் போகலாம். அஃபிஷியலாக எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் இது வரைக்கும் வரல. பட் ஆனால் திரும்பவும் டிக்டாக் இந்தியாவில் ரீஎன்ட்ரி கொடுக்கறதுக்கான நேரம் வந்துருச்சோ அப்படிங்கிற மிகப்பெரிய கொஸ்டின் மார்க் தான் சோஷியல் மீடியாவில் எக்ஸ் பிளாட்ஃபார்மில் நிறைய பேர் பேசிட்டு இருக்கிற ஒரு பர்டிகுலர் விஷயமா இருக்கு. அண்ட் திஸ் இஸ் கோயிங் டு பி ஹைலி கிரேசி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நானே வந்து இப்போ யூடியூப்ல தான் நம்பியிருக்கேன். ஸோ இந்தியாவுக்கும் யூஎஸ்க்கும் சண்டை அப்படின்னும் போது யூடியூப்பை இந்தியா பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சேனலில் நம்ம போடுற வீடியோஸை பார்க்குறவங்க ரொம்ப அதிகமான பேராக இருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை பேன் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வேற எங்கே போகிறது? வேற ஏதாவது சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் கண்டிப்பாக இருக்கும், அதை நோக்கி நம்ம போவோம். அதை நோக்கி போயிட்டு அங்கேருந்து திரும்பியும் கௌதம் உங்ககிட்ட வந்து ஹலோ எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி திரும்பவும் நம்மளோட சோஷியல் சர்வீஸ் ஆரம்பிப்பேன் அப்படிங்கிறது தான் வந்து ஆணித்தரமாக நான் பேசுகிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது உங்ககிட்ட வந்து சொல்லிக்கிறேன். ஜோக்ஸ் அப்பார்ட், பட் அகைன் ஸ்டில் கண்டினியூஸ். இந்தியா யூஎஸோடைய பிரச்சனை ஒரு பக்கம் பயங்கரமாக போயிட்டு இருக்குங்க, ஓகேங்களா? ஸோ ரொம்ப பயங்கரமாக போயிட்டு இருக்கு.
எப்போ டாரிஃப் ஏறும், எப்போ எந்த பிரச்சனை வெடிக்கும் அப்படின்னே தெரியல. இன்னொரு பக்கம் வந்து இந்தியா சைனா ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக ஆகி வந்துட்டு இருக்கு தேங்க்ஸ் டு ட்ரம்ப். ஏன் அப்படின்னு கேட்டால் அவர்னால தான் இந்தியாவும் சைனா வந்து ஒன்று சேர்ந்துட்டு இருக்காங்க. நிறைய கண்ட்ரிஸ் இருக்க பிக் லீடர்ஸோட விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்லேயே இருக்கிற ஆப்போனன்ட் பார்ட்டிஸ்லேருந்து அவங்க கட்சியில் இருக்கிறவங்க நிறைய பேர் சொல்ல விஷயம்னா ட்ரம்ப்பை என்னடா பண்ணுற, இந்தியாவும் சைனாவும் பிரிஞ்சிருந்தா தான் அமெரிக்காவுக்கு நல்லது, அவங்க நிறைய பேர் சேர்ந்துட்டாங்கன்னா நமக்கு தாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் அவர் எதுவுமே காது கொடுத்து கேட்குற மாதிரி தெரியல. ஆனால் இங்கே இந்தியாவும் சைனாவும் திரும்பியும் ஃப்ரெண்ட் பாண்ட் டுகெதர் அப்படின்றத ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. ஓகேங்களா? ஸோ அஃபிஷியலாக கவர்மெண்டோட ஸ்டாண்ட் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது வேற லெவல். ஒரு மிகப்பெரிய ஒரு கிறிஸ்டோபர் நோலன் மூவியாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டேர்ன் இருக்கிற மூவிஸில் கூட இந்த மாதிரி கதை இருக்காது. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு செகண்டும் ட்விஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஒரு பக்கம் புட்டின் அவர்களை போயிட்டு ஜெய்சங்கர் மீட் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து சைனாலேருந்து மினிஸ்டர் ஒருத்தர் இந்தியாவுக்கு வராங்க, பயங்கரமான ரிலேஷன்ஷிப். இப்போ கூட பிரேசில், ரஷ்யா, அப்புறம் வந்து பிரேசில் நினைக்கிறேன், அங்கே இருக்கிற பிரசிடென்ட் கூட இந்தியாவை பற்றி பேசிட்டு இருக்காரு. அவரும் ஒரு பக்கம் வந்து நான் ஏன் ட்ரம்ப்பெல்லாம் கான்டாக்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பேசி இன்னைக்கு வரைக்கும் மோடி அவர்களை பற்றியும் இந்தியா பற்றி தான் அவர் இன்னைக்கு கூட பேசிட்டு இருக்காரு. ஸோ அந்த அளவுக்கு இந்தியா வேர்ல்டு வைடில் டாப் கண்ட்ரியாக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு எந்த வித சந்தேகமும் இல்லை. பட் இருந்தாலும் நிறைய கண்டென்ட் கிரியேட்டர்ஸ்க்கான ஒரு சின்ன குட் நியூஸ், சின்ன குட் நியூஸே கிடையாது, பெரிய குட் நியூஸ். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் டிக்டாக் இந்தியாவில் வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்கிறாங்க. நான் வரும் அப்படின்னு சொல்ல, வராது அப்படின்னு சொல்ல, பட் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு ரியாலிட்டியில் நடக்கும் அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினச்சேன். இந்த வீடியோ யாருன்னா ஒருத்தருக்கு நாலேஜ் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன். தேங்க்யூ ஸோ மச்.